இன்றைக்கி அறிந்ததும் உணர்ந்ததும் இது 2வது வீடியோ. இதில் வந்து ஸ்ரீமன் நாராயணனை பற்றியும் அப்புறம் நம்ம இந்து கடவுள்களோட உருவ அமைப்பு எதை வச்சு இந்த மாதிரி உருவம் அமைச்சிருக்கிறாங்க. உண்மையாலுமே ஒரு கடவுள் அப்படின்னா சூலத்தோட சங்கு சக்கரத்தோட இப்படியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு குழப்பமாகவே இருக்கும். ஏன்னா விதவிதமான சாமிங்க வந்து இந்து மதத்தில் இருக்குது, நிறையா கடவுள்கள் இருக்குது. அதெல்லாம் ஏன் அந்த மாதிரி இவ்வளோ கடவுள்கள் இருக்குது, எப்படி அதோட உருவம் வந்தது, இந்த உருவங்கள்லாம் கற்பனையா இல்லை நிஜமாலுமே அப்படி தான் கடவுள்கள்லாம் இருப்பாங்களா? இப்போ ஒரு நாராயணன் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருப்பாரா, அல்லது சக்தி அப்படின்னா சரஸ்வதி அப்படின்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்களா? அந்த உருவ அமைப்பு இப்படி தான் இருக்குமா இருக்காதா? அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறது ஒரு சக்தி. அதாவது அந்த சக்தியோட வேலை என்ன, அது எங்கே இருக்குது, அது எப்படி இருக்கும், அதோட குணநலன்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சித்தரிக்கிற விதமாக தான் ஸ்ரீமன் நாராயணனோட உருவத்தையும் அதோட அமைப்புகளையும் உருவாக்கியிருக்கிறாங்க. அதாவது இது எல்லாமே ஒரு வகையான சிம்பிள். அது இப்போ நம்ம பைனரிக்கு 1 0ன்னு வச்சுக்கிறது இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள் வச்சுருக்கிறோம்ல, அந்த மாதிரி அதெல்லாம் குறிக்கிற ஒரு சிம்பிள். அது எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிற ஒரு உருவம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு உருவத்தை வடிவமைச்சாங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி சூரிய குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்ததை ஒரு அகிலம் அப்படிங்கிறாங்க. அகிலம்னா நிறைய பேர் பூமின்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லை. அகிலம் அப்படிங்கிறது கேலக்சியை சொல்லலாம். அதாவது ஒரு ஒரு சூரிய குடும்பம், பல சூரிய குடும்பங்கள், அது அகிலம். அண்டம் அதாவது ஒரு ஒரு சூரிய குடும்பம் அப்படிங்கிறது அகிலம் அப்படின்னா, அண்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பல சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது தான் அண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சூரிய குடும்பங்கள், அதாவது இந்த சன் ஃபேமிலியில் இருக்கிற அந்த நவகிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அதில் இருக்கிற எல்லா கிரகங்களையுமே கிரகங்களுக்கும் நடுவில் இருக்கிறது எது, இதுங்களெல்லாம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு ஏற்படுத்திக்குது, ஒன்றுக்கு ஒன்றுக்கும் எப்படி தொடர்பு ஏற்படுத்திக்குது, அப்புறம் நடுவில் என்ன இருக்குது, இதுக்கு நடுவில் தான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்களெல்லாம் மில்கி வே அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அதை தான் நம்ம பார்க்கடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பார்க்கடல், அதாவது மற்ற கிரகங்களுக்கும் சூரிய குடும்பங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த வெற்றிடம், அது மேகம் சூழ்ந்த பகுதியாக எப்படியாவது இருக்கலாம். முதல்ல அந்த வெற்றிடத்தை பார்க்கடல்னு சொல்கிறோம். அந்த பார்க்கடலில் ஒரு சக்தி இருக்குது. ஒரு சூரிய குடும்பத்தை கட்டுப்படுத்துறதுக்கு, ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கிற மற்ற கிரகங்கள், சூரியனை சுற்றி வர மற்ற கிரகங்கள் அதோட நீள்வட்ட பாதையிலேயே, அதாவது அதோட ஆர்பிட்லேயே சுற்றி வரணும். அது எங்கேயுமே திசை மாறக்கூடாது, ஒன்றோட ஒன்று மோதக்கூடாது, குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளேயே சுற்றி வரணும். அப்படி சுற்றி வரலன்னா இது எல்லாமே வந்து மாறிடும். அதனால் சரியான நீள்வட்ட பாதையில் சரியான டைமில் நாம் சொல்கிறோம்ல குருபெயர்ச்சி, அந்த மாதிரி அப்போ நகருது. அது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு தரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள்லாம் நகருது. ஏன்னா அந்த கிரகங்கள் நகர்ந்து பூமியில் இருக்கிற உயிர்களை, மற்ற பொருட்களை அந்த கிரகங்கள்லேருந்து ஏற்படக்கூடிய ஒரு வகையான ஈர்ப்பு விசை, அதாவது அதிலேருந்து வர ஒரு ரேடியேஷன், அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா உயிர்களையும் கட்டுப்படுத்துது. அதாவது அவங்களோட பூர்வ ஜென்ம கர்மாப்படி ஏற்கனவே விதித்த விதியை இயக்கிறது அந்த கிரகங்கள் தான். அதனால தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிரகச்சாரர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிரகத்தை சார்ந்தவர்கள்.
கிரகம் உங்களுக்கு என்ன பலன் கொடுக்குமோ அதுக்கேற்றபடி தான் அந்த உயிரினங்கள் வாழ்கிறதா சொல்கிறாங்க. அதை எதிர்த்து யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஏன்னா அதுக்கு உதாரணம், ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, அதாவது 5 குழந்தைங்க இருக்காங்க. அதே பேரண்ட்ஸுக்கு 5 குழந்தைங்க, அதே வசதி வாய்ப்பு அந்த குழந்தைங்களுக்கு, ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, ஒரே மாதிரி சாப்பாடு, ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே மாதிரி ரிலேஷன்ஸு எல்லாமே அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட பொருளாதாரத்துலேயும் அவங்களோட குணநலன்களையும் அவங்களோட வளர்ச்சியிலையும் எல்லாமே மாறுது இல்லையா? இப்போ அவங்க ஒரே மாதிரி இருக்க வேண்டியதானே? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட்ஸ் எப்படி வந்தது? இல்லை, அவங்கவுங்க முயற்சிக்கு அவங்கவுங்க முன்னேறினாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த பேரண்ட்ஸு சாப்பாடு, துணிமணி, பணம், வசதி இது பார்த்தீங்கன்னா கொடுக்கல. அப்போ அந்த பையனோட யோசனை தான் அவனை மேலே கொண்டு போச்சு அப்படின்னா எல்லோரும் தானே யோசிக்கிறோம். யார் யோசிக்கலை? மனுஷனாக பிறந்த அத்தனை பேருமே பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு யோசிக்காதவங்க யாராவது உண்டா? கூட கோபுரம், மாட மாளிகை எல்லாம் நாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தானே எல்லாரோட எண்ணமாகவும் இருக்குது. அப்போ எல்லோரும் முன்னேற வேண்டியது தானே? ஏன் முன்னேற முடியல? நான் என்ன முயற்சி பண்ணாலும் எனக்கு வெற்றி கிடைக்க மாட்டேங்குதுங்கிறான் ஒருத்தன். ஒருத்தன் முயற்சியே பண்ணாமல் அவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா. அந்த பூர்வ ஜென்ம கர்மாவை இப்படி ஜனங்களை வாழ வைக்கணும், அதை வழி நடத்தி கொண்டு போகணும். அதெல்லாம் அந்த கிரகங்களோட வேலை. அந்த கிரகங்கள் சரியான நீள்வட்ட பாதையில் சுற்றி எந்த விதமான தீங்கும் இந்த உலகத்துக்கு ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக காக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. அதுதான் ஒரு சக்தி. அதெல்லாம் ஒரு கரெக்டாக இழுத்து பிடிச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த சக்தியை கரெக்டாக பாதுகாக்கலைன்னா அது கலைஞ்சிரும். இந்த கிரகங்கள்லாம் ஒன்றோட ஒன்று மோதி அந்த இதில் இருக்கிற உயிர்கள் மற்றது எல்லாருமே பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிடும். ஸோ அதெல்லாம் காப்பாற்றணும். அப்போ அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு சக்தி இருக்குதுன்னு சொன்னோம். சரி, எப்படி அந்த சக்தி தான் அதெல்லாம் கரெக்டான வழியில் கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறது அந்த சக்தி. சரி, அந்த கலைச்சா எந்த மாதிரி கலையும் அப்படின்னு பார்த்தா, அது அது கலையுது அப்படின்னாவே அது எப்படி கலையுங்கிறது எப்படி உதாரணமாக சொல்கிறது? அதாவது ஒரு சக்தி எல்லா கிரகங்களையும் இழுத்து பிடிச்சிருக்குது, அது கலைஞ்சிரும். கலைஞ்சா எந்த மாதிரி கலையும்? ஏன்னா ஒன்று உருவாக்கும் போதே அழிக்கிறதுக்கு உண்டானதும் இருக்குது. அதுதான் நியதி. எதுவுமே நிரந்தரமானதில்லை. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்கிறோம். எல்லாமே மாறும். ஜனங்க காணாமல் போவாங்க, நாடு காணாமல் போகும், இந்த பூமி காணாமல் போகும், எல்லாமே காணாமல் போகும். ஒரு காலத்தில் மறுபடியும் மாறி மாறி வரும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு சக்தியை காப்பாற்றி இழுத்து பிடிச்சிருக்கிறது ஒரு சக்தினா, அது கலைஞ்சி போனால், ஏன்னா இந்த கிரகங்கள் எல்லாம் இழுத்து பிடிச்சி இழுத்து கரெக்டான கட்டுப்பாட்டில் இயக்கிக்கிட்டு இருக்கிறது ஒரு சக்தி. அப்போ அதை அழிக்கிறதா இருந்தால் எந்த மாதிரி அழியும்? அது எப்படி உதாரணமாக சொல்கிறது? இப்போ நம்ம ஏதாவது ஒரு தானியங்கள்லாம் கொட்டி வச்சுருக்கிறோம், காய வச்சுருக்கிறோம்னு வச்சுக்குவோம். அதுக்குள்ளே ஒரு மனுஷன் நடந்து போனான்னா ஓரளவுக்கு தான் கலையும். ஒரு மாடோ அல்லது வேறு யாரோ உள்ளே பூந்து போனாங்கன்னா கூட கொஞ்சமாக தான் கலையும். ஆனால் ஒரு பாம்பு உள்ளே போச்சுன்னா அது வளைச்சி தான் போகும். தண்ணி அடித்தவன் ரோட்டுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்னு சொல்லி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போவான் இல்லையா? அந்த மாதிரி அப்படி வளைஞ்சி போகும்போது எல்லாத்தையும் கலைச்சிடும். ஒரு தலை இருக்கிற அந்த நாகமே அப்படி கலைச்சிட்டு போகும் அப்படின்னா, அப்போ பல தலைகள் இருக்கிற ஒரு பாம்பு, மிகப்பெரிய பாம்பு, நீளமான பாம்பு உள்ளே பூந்து போச்சுன்னா எல்லாத்தையும் கலைச்சிடும். அந்த மாதிரி இந்த கிரகங்களை பூமியோ, அதாவது சூரிய குடும்பத்தில் சூரியனை சுற்றி வர கிரகங்களை எல்லாத்தையும் உள்ளே பூந்து கலைச்சிதுன்னா மொத்தமாகவே கலைச்சிட்டு போயிடும். எதுவுமே இருக்காது, ஒன்றோட ஒன்று போது வெடித்து சிதறிடும். ஸோ அந்த மாதிரி கலைக்கிறதுக்கு ஒரு உதாரணம், பல தலை இருக்கிற பாம்பை வச்சுக்கிட்டாங்க. அதுதான் கலைக்கும். அதை விடக்கூடாது, அதை அழுத்தி வைக்கணும். அப்போ அந்த அழிக்கிற சக்தியான அதுக்கு மேலே இன்னொரு சக்தி இருக்கணும், எப்பவும் இருக்கணும். சரி, அந்த சக்தி எது மூலமாக இதுங்களெல்லாம் கட்டுப்படுத்தி தொடர்பு ஏற்படுத்தி எல்லாம் சரியாக போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோம். அப்படின்னா இந்த உலகம் ஃபுல்லாகவே மற்ற கிரகங்கள்லேருந்து இந்த கிரகங்கள், இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக சத்தம் சலனம் அப்படிங்கிற 2 விஷயங்களால் தான் இணைக்கப்பட்டிருக்குது. இது மூலமாக தான் கட்டுப்படுத்தி ஆகணும். அதாவது சவுண்டு, வைப்ரேஷன். சத்தம் வர இடத்துல சலனம் இருக்கும், சலனம் இருக்கிற இடத்துல சத்தம் இருக்கும். இதை வச்சு தான்
இந்த ஒரு ஒளியால் தான் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இணைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அந்த சத்தத்துக்கும் சலனமும் முக்கியம். அதை வச்சு தான் அது வந்து கட்டுப்படுத்தும். அந்த கலைச்சிட்டு போகிறத தடுத்து நிறுத்தணும் அந்த சக்தி. எது மூலமாக தொடர்பு ஏற்படுத்தி இதெல்லாம் கட்டுப்படுத்தும்? அதாவது சத்தத்து மூலமாகவும் சலனத்து மூலமாகவும். சரி, அதோட வேலை என்ன? அப்படி அந்த படுத்திருக்கிற சக்தி சத்தம் சலனம் மூலமாக என்ன வேலையை தலையாய பணியாக பண்ணோம் அப்படின்னா, இந்த கிரகங்களை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பூமியில் இருக்கிற எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தணும், காக்கணும். அதுதான் அதோட தலையாய பணி. அப்போ அதை காக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற வந்து மற்ற இதை காக்கிறதுக்கு என்ன வேணும்? பூமியில் இருக்கிற உயிர்கள் மற்றவங்கெல்லாம் காப்பாற்றுறதுக்கு நிறைய செல்வங்கள் வேணும். அதாவது தானியங்கள், கனிகள், காய்கள், அது இல்லாமல் வந்து தண்ணி, காற்று, நல்ல காற்று, இந்த மாதிரி நிறையா செல்வங்கள் இருக்குது. நாம் நினைக்கிற செல்வங்கள் மட்டுமே செல்வம் இல்லை, அது வந்து கற்பிக்கப்பட்டது. அதாவது கரன்சி தான் செல்வம், நிறையா பணம் வச்சுருந்தா அது செல்வம் அப்படின்னு நினைக்கிறது கற்பிக்கப்பட்டது. மனிதனால் தன் சுயநலத்துக்காகவோ பொதுநலத்துக்காகவோ எதற்காகவோ கற்பிக்கப்பட்ட ஒரு விஷயமே தவிர அது இயற்கையானது கிடையாது. அப்போ இத்தனை செல்வங்களையும் கொடுக்கறது, அதில் காப்பாற்றுறது, பூலோகத்தை காப்பாற்றுறது தான் அதோட தலையாய பணி. இது அந்த சக்தியோட தலையாய பணி. இப்போ அதை வந்து ஒரு இடத்துலேருந்து எடுத்து தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த பஞ்சபூதங்களோட சேர்க்கையை, பஞ்சபூதங்கள் தனி தேங்கிறதுனால தான் மழை, காற்று, வெயில் இந்த மாதிரிலாம் வரதா சொல்கிறாங்க. அப்போ அதாவது அந்த மாதிரி ஒரு சக்திக்கிட்ட இருந்து தான் வாங்கி இந்த செல்வங்கள்லாம் வாங்கி, செல்வத்துக்கெல்லாம் கட்டுப்படுத்துகிற ஒரு சக்தி இருக்குது, அதுக்கிட்டேருந்து வாங்கி பூலோகத்தில் இருக்கிற உயிர்கள் பூலோகம் வாழ்கிறதுக்கு கொடுக்கணும். இதுதான் அதோட தலையாய பணி. அப்போ ஒரு இடத்துலேருந்து வாங்கணும், ஒரு இடத்துல கொடுக்கணும். அதே சமயத்தில் இந்த கிரகங்கள்லாம் சரியான நீள்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு ஒன்றோட ஒன்று மோதாத இருக்கிறதுக்கு கட்டுப்படுத்தி வைக்கணும். ஸோ அதோட வேலை. அது எதை மூலமாக? சத்தத்து மூலமாகவும் சலனத்து மூலமாகவும். இதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து தன்னோட ஞான திருஷ்டியில் ஞானக்கண் மூலமாக உட்காந்து வாழ்க்கையை மேற்கொண்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக சஞ்சரிச்சிருக்கிறாங்க தன்னோட வாழ்க்கையை. தவத்து மூலமாக நிறையா சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் எல்லாம் போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி போனப்போ இதுதான் வந்து இந்த பூலோகத்தை, அதாவது இந்த சூரிய குடும்பத்தை கட்டுப்படுத்தி காப்பாற்றிட்டு இருக்கிற காக்கிற சக்தி அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. அந்த மாதிரி உணர்ந்த விஷயத்தை பாமரனுக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணும். இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். அதாவது அந்த பார்க்கடலில் அதான் மில்கி வேலை ஒரு சக்தி இருக்குது, அதுதான் எல்லாத்தையும் காக்கிற சக்தியாக, அது எப்படி கலைக்குமா அப்படின்னா ஏதோ வந்து எல்லாத்தையும் கலைச்சிட்டு போயிடுமா, அப்புறம் அது சத்தம் சலனம், இதெல்லாம் சொல்லும் போதே ஒரு குழப்பமாக இருக்குது. இதை போய் ஒரு பாமரன்கிட்ட, படிக்காதவன்கிட்ட, அரைக்குறை ஞானம் இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல முடியாது. அதனால் அவங்க அதற்கு ஒரு சில உதாரணங்களை உருவாக்குனாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே உதாரணமாக இருக்க முடியும். எக்ஸாம்பிளுங்கிறதே என்ன பர்பஸுக்கு சொல்கிறோம்? ஒரு விஷயம் புரியல, எக்ஸாம்பிள் மூலமாக சொன்னால் புரியும். ஆனால் எக்ஸாம்பிளுங்கிறது புரிய வைக்கிறதுக்கு தான். ஆனால் நமக்கு வந்து என்ன சொல்கிறோமோ அதுதான் முக்கியம். எக்ஸாம்பிள் மூலமாக அதை புரிஞ்சிக்கணும். எக்ஸாம்பிளை மட்டுமே பிடிச்சிட்டு உக்காந்துக்கூடாது. ஆனால் பெரும்பான்மையானவங்க வந்து எக்ஸாம்பிளை மட்டுமே பிடிச்சி வச்சுட்டு உக்காந்துக்கிட்டு நாம் அதை புரியாமல் அது சரியில்லையோன்னு நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லை. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிற அந்த வெற்றிடம் இருக்குது இல்லையா, அதாவது இந்த பிரபஞ்சம் அந்த அதாவது சூரிய குடும்பத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த மேகமூட்டம் நிறைந்த பகுதியை பால் போன்று இருக்கிறதுனால அதை பார்க்கடல்னு சொன்னாங்க. நம்ம ஏதோ பூமியில் இருக்க மாட்டேங்குது ஒரு கடல் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறேன். அப்படி இல்லை, அது பார்க்கடல்னு சொன்னாங்க. அதுதான் இங்கிலீஷில் மில்கி வேண்டு தான் சொல்லியிருக்காங்க அவங்களுமே. அது பார்க்கடல். அந்த பார்க்கடலில் அந்த சக்தி இருந்தது. அது கலைக்காமல் பார்த்துக்கும். எப்படி கலையும் அப்படின்னா, ஒரு பாம்பு உள்ளே பூந்தா எப்படி கலைச்சிட்டு போவோமோ அப்படி எல்லாத்தையும் கலைச்சிரும். அப்போ அந்த பாம்புக்கு ஆதிசேஷன் அப்படின்னு பாம்பை உருவகப்படுத்தி அதுக்கு ஒரு ஆதிசேஷன்னு பேர் வச்சாங்க. அது ஒரு உருவகம். பாம்புங்கிறது உருவகம். ஒன்றும் அங்கெல்லாம் வந்து ஆகாயத்தில் பாம்பெல்லாம் படுத்திருக்கல. அதனால் அது ஒரு உருவகம். அந்த அந்த கலைக்கிற அந்த சக்தியை அடக்கி வச்சிருக்கனால கலைக்கிற சக்தி இப்படி ஓடிடும், இப்படி அழிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஆதிசேஷன்னும், அதை கட்டுப்படுத்திட்டு காக்கிற கடவுளை, காக்கிற சக்தியை
ஆதி கேசவன் அப்படின்னு சொன்னாங்க. ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்ட ஆதி கேசவன், அதாவது பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட ஆதி கேசவன். அவர் 2 விஷயத்தினால தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் தொடர்பு ஏற்படுத்தி கட்டுப்படுத்துகிறாருன்னு சொன்னாங்க. ஒன்று சத்தம், சலனம். சத்தத்துக்கு எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு உதாரணம் எதுனா சங்கு தான். சங்கில் தான் நல்ல சத்தம் வருங்கிறது எல்லாருக்கும் புரியும். அதனால் சத்தத்துக்கு உதாரணமாகவும் சலனம் ஏற்படணும், வைப்ரேஷன் வரும்னா அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது சக்கரத்தினால தான் வைப்ரேஷன் வரும். அதனால் சங்கையும் சக்கரத்தையும், அதாவது ஆதிசேஷன் மேல் பார்க்கடலில் ஆதிசேஷன் மேல் ஆதி கேசவன் சங்கு சக்கரதாரியாக, அவரோட தலையாய பணி என்ன? பூமியை காப்பாற்றுறது. அதனால் தலைக்கிட்ட பூமியை, பூமாதேவியை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி பூமாதேவியும் எதுக்கு தேவையான இந்த பூமியில் வாழ்கிற உயிர்களுக்கு உண்டான காற்று, தண்ணி, இந்த மாதிரி இருக்கிற செல்வங்கள் எல்லாம் எல்லாத்தையும் வாங்கி, தானியங்கள், காய்கறிகள், பழம் எல்லாத்தையும் வாங்கி எல்லா செல்வங்களையும் கொடுக்குற சக்தியான ஸ்ரீதேவி வந்து தான் சயன கோலத்தில் அவர் படுத்திருக்கிறப்ப முழிச்ச உடனே தெரியறதுக்காக உடனே செல்வம் வேணும். ஏன்னா கொஞ்சம் நேரம்னா கூட முடிஞ்சுது. எப்போ பூதேவி வந்து பார்த்தீங்கன்னா பூமாதேவி எனக்கு இது தேவை, இது அதாவது அப்படின்னு உணர்றாரோ அதுக்கு தான் தலையாய பணி உடனே கேட்கணுங்கிறதுனால தலைக்கு பக்கத்துலேயும் காதுக்கு பக்கத்துலேயும் பூமாதேவி உட்கார வச்சுருக்கிறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு கொடுன்னு சொல்கிறதுக்காக காலுக்கிட்ட ஸ்ரீதேவி வச்சுருக்கிறாங்க. அதனால் அவர் நீண்டு சயன கோலத்தில் படுத்திருக்கிறாரு. காலுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி, தலைக்கிட்ட பூமாதேவி. இப்படி சித்தரித்தாங்க. இது வந்து ஒரு உருவகம், இது ஒரு உதாரணம், இது ஒரு 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 சிம்பல். அதனால் அதில் அழகாக இருந்தார். அது இல்லாமல் அங்கே வந்து மேகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நீல கலரில் தான் இருக்கும். அதனால் அவருக்கு கலரே நீளமாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நீலவண்ண கண்ணன், நீளமான கலர், நீல கலர். அது கருமையாகவும் ஒரு சில சமயத்தில் தெரியறதுனால கருமை நிற கண் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவர் வந்து அப்போ அதாவது பார்க்கடலில் ஆதிசேஷன் மேல் ஆதிகேசவன் சங்கு சக்கரதாரியாக பூதேவி ஸ்ரீதேவி சமயதாரராக காட்சியளிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது உதாரணம். அந்த மாதிரி அங்கே ஒரு சக்தி இருக்குது. அதாவது பாமரனில் இருந்து படித்தவன் எல்லாருக்கும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக எடுத்தப்பட்ட ஒரு உருவகமும் ஒரு முயற்சியும். இந்த முயற்சியை யாரும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு இந்து சனாதன தர்மத்தை தவிர யாரும் புரிய வச்சதுக்கு முயற்சி பண்ணதா தெரியல. இவ்வளோ அழகா, இவ்வளோ சுலபமாக, சின்ன குழந்தைங்களுக்கு கூட புரிகிற மாதிரி அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர் தான் ஸ்ரீமன் நாராயணன். அதனால தான் அவரை காக்கும் கடவுள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த காக்கும் கடவுளுக்கு நம்ம வந்து அவர் நிறைய அவதாரங்கள்லாம் அவர் எடுத்திருக்காரு. அதை நாம் இன்னொரு தருணத்தில் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.